2025 வருஷத்துக்கான ஐபிஎல்லோட ரீடென்ஷன் மற்றும் ட்ரேடு சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அதில் முக்கியமாக வலம் வந்துட்டுருக்க டாப் 3 ரூமர்ஸ் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். இந்த ரூமர்ஸில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கேஎல் ராகுல் பெங்களூர் டீமுக்கு ட்ரேட் ஆக போகிறது. 2024 ஐபிஎல் சீசனில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடுக்கு எதிரான மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் செட் பண்ணியிருந்த 160+ ஸ்கோரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வெறும் 10 ஓவர்லேயே அடித்து மேட்சை கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த மேட்ச்சுக்கு அப்புறமா எல்எஸ்ஜி டீமோட ஓனர் மற்றும் கேஎல் ராகுலுக்கு நடுவில் ரொம்ப ஹீட்டடான ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. இதுக்கப்புறமா கேஎல் ராகுலோட கேப்டன்சி மேலே பெரிய கொஸ்டின் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குருணால் பாண்டியாவை அடுத்த கேப்டனாக நியமிக்கலாங்கிற மாதிரியான பல டாக்ஸும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்து நடக்க போகிற மெகா ஆக்ஷனில் கேஎல் ராகுல் எப்படியும் வேறு ஏதாவது டீமுக்கு போயிடுவார், இல்லை ஆக்ஷனில் வருவாருங்கிற மாதிரியான பெரிய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுக்கு முடிவு கட்டியிருக்காரு எல்எஸ்ஜி டீமோட ஓனர். சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்எஸ்ஜி ஃபேமிலியில் கேஎல் ராகுல் ஒரு முக்கியமான மெம்பர். அவரை டீமை விட்டு ரிலீஸ் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ரீடென்ஷனுக்கு இன்னும் நிறையவே டைம் இருக்குது. அதனால நாங்கள் இப்போதைக்கு அவரை டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணவரை பற்றி எந்த விதமான யோசனையும் எங்ககிட்ட இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐபிஎல் ரீடென்ஷன் பற்றி போயிட்டுருக்க ரெண்டாவது பெரிய ரூமர் என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீம்லேருந்து சூரியகுமார் யாதவ் ரிலீஸ் ஆகி ஒன்று ட்ரேட் ஆப்ஷனில் பெங்களூர் டீமுக்கோ இல்லை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்கோ ரெண்டில் ஏதாவது ஒரு டீமுக்கு போகிறது தான். லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் டீம் ஹர்திக் பாண்டியாவை டீமுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் டீமை சுற்றி நிறையவே ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சு. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா மாதிரியான பிளேயர்கள் அடுத்த வருஷம் ஐபிஎல்லில் வேறு டீமுக்கு போகிற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. அதோட தொடர்ச்சி தான் இப்பவும் சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி வேறு டீமுக்கு போகிறாருங்கிறது. ஆனால் எம்ஐ டீமோட மேனேஜ்மெண்ட் தரப்பில் இருந்து சூரியகுமார் யாதவ் எந்த டீமுக்கும் போக போகிறது இல்லைங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. ஐபிஎல் 2025ஓட ரிட்டென்ஷன் அண்ட் ட்ரேடை பற்றி போயிட்டுருக்க மிகப்பெரிய ரூமர் என்னென்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமோட முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மா எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக விளையாட மாட்டார், வேறு டீமுக்கு போயிடுவாருங்கிறத பற்றி தான். ஆல்ரெடி நம்ம சொன்னது மாதிரி மும்பை இந்தியன்ஸ் டீம் ஹர்திக் பாண்டியாவை டீமுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமா ரோஹித் சர்மா தன்னோட கேப்டன்சியை இழந்தார். அதுக்கப்புறமா நடந்த வேர்ல்டு கப்பில் கேப்டனாக இருந்து இந்தியன் டீமுக்கு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்தாரு. இதன் காரணமாக நிறைய டீம் இவரை ஆஃபர் பண்ணுற மாதிரியான தகவல்கள் வந்துட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ரோஹித் சர்மா மட்டும் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்தால் அவருக்கு 50 கோடி ரூபாய் வரை கொடுத்து நாங்கள் வாங்க தயாராக இருக்கோங்கிற மாதிரியான பல தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸ் டீமோட முன்னாள் ஓனரான நீட்டா அம்பானிகிட்டேருந்து வந்திருக்க தகவல் படி ரோஹித் சர்மா வேறு எந்த டீமுக்கும் போகிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் பல ரூமர்கள் ஐபிஎல் மெகா ஆக்ஷன் பற்றியும் ரீடென்ஷன் பற்றியும் சோஷியல் மீடியாவில் வலம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.